மாணவர்களுக்கு வணக்கம். பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம தினமும் பார்த்தீங்கன்னா 100 பொதுத்தமிழ் வினாக்கள் பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா 2500 வினாக்கள் பார்த்துட்டோம். சரிங்களா? மொத்தம் 4200 வினாக்கள் பார்க்கலாம்னு இருக்கோம். அந்த வினாக்கள் தொடர்ச்சியாக தினமும் வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் 100 வினாக்கள் நான் காமிப்பேன். 100 வினாக்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் விடையளித்துட்டு 100க்கு நீங்கள் எத்தனை வினாக்கள் சரியாக விடையளித்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? எவ்வளோ வினாக்கள் நீங்கள் பார்க்குறீங்களோ அவ்வளோ ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வர குரூப் 4 தேர்வுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், ஆன்சர் சொல்லுங்கள். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குங்க. மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அதை சரியான சொற்றொடராக மாற்றணும்னு இருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் அப்போ என்ன வரும்? பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது, அதுதானே வரணும். சரியான ஆன்சர் டி. சரிங்களா? ரெண்டாவது கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். அகரவரிசை கொடுத்துருக்காங்க. அகரவரிசையில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கா வரும். காவில் பார்த்தீங்கன்னா கூ வருது. கூ கூ. சரிங்களா? அப்போ வரும் என்ன? கூ கூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கூ கூ. அப்போ பார்த்தீங்கன்னா பி வந்துருமா? அடுத்தது அகரவரிசை பாருங்கள். இக்கு கா வரிசை தான் வரணும். கா அடுத்த பார்த்தீங்கன்னா இத்து வரும். இத்து வரிசையில் வேறு என்னதும் இல்லை. அப்போ பார்த்தா தை வரும். அதை பூ அதை மா வரிசை வரும். அப்போ ஆன்சர் என்னது? டி வரும். சரிங்களா? நாலாவது கொஸ்டின் பாருங்கள். இரு பொருள் தருக. மறை. 2 பொருள் தரணும், வேறு வேறு பொருள் தரணும். சரிங்களா? அப்போ மறைன்னா நம்மளுக்கு தெரியும். ஒன்று வேதம் தெரியும். சரிங்களா? வேதம் ஓதுவாங்க மறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னொன்று மறைத்தல் என்ன பொருள் தரதுனால ஏ. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். 5வது கொஸ்டின். இரு பொருள் தருக. அதே மாதிரி தான் இரு பொருள் தருகிறதுனால 2 பொருள் தரணும். ஒன்று ஒரு பொருளையும் இன்னொன்று ஒரு பொருளையும் தரணும். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா பிடினா ஒன்று பெண் யானைன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னொன்று பிடினா பிடித்தல். அப்போ 2 வேறு வேறு பொருள் தருது. அப்போ ஆன்சர் சி. அதை பாருங்கள். இரு பொருள் கொண்ட ஒரு சொல் கேட்டுக்கோங்க. உழவர்கள் நாற்று டேஸ் வயலுக்கு செல்வர், குழந்தையை பொதுவாக டேஸ் என்போம். அப்போ என்ன வரும்? நடத்தல் நடுதல் நடவு அப்படின்றது. உழவர்கள் நாற்று நட வயலுக்கு செல்வர், குழந்தையை பொதுவாக நட என்போம். அப்படி தானே? அப்போ ஆன்சர் என்ன வரும்? பி வரும். சரிங்களா? நீங்கள் தினமும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் எவ்வளோ பார்க்க அவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? வர குரூப் 4 தேர்வாக இருந்தாலும் சரி, குரூப் 2 தேர்வாக இருந்தாலும் சரி, தமிழில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 95க்கு மேலே கண்டிப்பாக எடுக்கணும். அப்படின்னா தான் நீங்கள் அந்த காம்படிஷனில் இருப்பீங்க. இல்லைன்னா காம்படிஷன் விட்டு வெளியே போயிருவீங்க. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான டாபிக் பார்த்தீங்கன்னா நிறுத்தல் குறியீடு, பிரித்தெழுக, இதேமாதிரி டாபிக் தான். அது கான்செப்ட் தெரிஞ்சு வச்சாலே போதும். இணைப்பு சொல்லு இதேமாதிரி டாப்பிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7 டாபிக் இருக்குது. 5 to 6 டாபிக் தான் இருக்குது. அந்த 6 டாபிக் நீங்கள் கான்செப்ட் தெரியணும். மீதி எல்லா டாபிக் படிக்கணும் செய்யணும். சரிங்களா? 6 to 10 வரைக்கும் நல்லா நியூ புக்கை படிங்க. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூ புக்கில் தான் இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் இருபொருள் கொண்ட ஒரு சொல். நீதிமன்றத்தை தொடுப்பது வழக்கு, நீச்சல் தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு. சரிங்களா? அடுத்த பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 6 to 10 தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லாத்தையும் படிச்சிருக்கீங்கன்னா பெட்டராக இருக்கும். சரிங்களா? குழந்தைகள் தினம் என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டிங்கன்னா ஜவஹர்லால் நேரு பிறந்த தினத்தை தான் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுது. சரிங்களா? இது பார்த்திங்கன்னா 9th 10th நியூ புக்கு மொழித்திறன் பேச்சு புக் பேக்கில் இருக்கிறது தான். சரிங்களா? அப்போ பாருங்கள். கரு. இந்த அடைப்புக்குள் இந்த கரு என்ன சொல்ல நம்ம எங்கே பார்த்தீங்கன்னா சரியாக பொறுத்த வேணும்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ ஆன்சர் என்ன வரும்? சரியான ஆன்சர் சொல்லுங்கள். சூப்பர். ஆன்சர் என்னப்பா வரும்? விதைக்கு தேவை கரு, விதைக்கு தேவை எரு. அதாவது எருன்னு என்னது? உரம் எனில் கதைக்கு தேவை கரு. சரிங்களா? அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. அதை அடைப்புக்குள்ளே சொல்லி தகுதி வச்சுருக்கேன். சரிங்களா? கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் டேஷ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண் எழுத்துக்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இது அந்த புக்கில் படிச்சிருந்தா தான் அந்த பாயிண்ட் தெரிஞ்சால் தான் எழுத முடியும். இல்லைன்னா எழுத முடியாது. சரிங்களா? பிறமொழி சொற்கள். இந்த பிறமொழி சொற்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது மட்டும் படிங்க. அவுட் ஆஃபில் கேட்டாங்கன்னு வச்சுக்கலாம். எவ்வளோ தான் கேட்டாங்கன்னா ரொம்ப போய்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு மேக்ஸிமம் கண்டுபிடிக்க மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு கண்டுபிடிக்க முடியும், எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும். நம்மளுக்கு தெரியலன்னா யாருக்கும் தெரியாது. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. சரிங்களா? அப்போ பாருங்கள். உபசரித்தெல்லாம் விருந்தோம்பல் சரியானது. சரிங்களா? அதை பாருங்கள். உஷார்னா விழிப்பு. சரிங்களா? உஷார்னா என்னது? விழிப்பு. அதனால் பார்த்தீங்கன்னா கவலைப்படக்கூடாது. சரிங்களா? இருக்கிறத பார்த்தா சோர்ஸை நல்லா தெளிவாக படிங்க. இல்லாததை நினச்சி இப்போ ஃபீல் பண்ணாதீங்க. சார் கலைச்சொல்லாம் பார்த்தீங்கன்னா பிறமொழி சொற்கள் 15 கொஸ்டின் இருக்குது சார். இது நியூ புக்லேருந்து கேட்பாங்களா, ஓல்டு புக்லேயும் கிடைக்கும். ஒன்றை என்ன புக்கு இருக்குது? நியூ புக் இருக்கா? 6 to 10 12th வரைக்கும் நல்லபடி. சிறப்பு தமிழ் 11th 12th அந்த கலைச்சொல் நல்லபடி. மீதி எல்லாம் வெளியே கேட்டாங்கன்னா கேட்டுட்டு போகிறாங்க. நமக்கு தெரியலன்னா யாருக்கும் தெரியாது. அவ்வளோதான். விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். சரிங்களா? ஜிகேலாம் படிச்சுட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் பார்த்தா பயந்தீங்கன்னா ஒப்பேராது. சரிங்களா? 13வது கொஸ்டின். அதே மாதிரி தான் சொற்களை சரியான வரிசைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ பாருங்கள். பறவைகள் இடம்பெறுறது தான் வலசை போதல் எனப்படும். அப்போ ஆன்சர் என்னது? பி. சரியான. இதெல்லாம் ஈஸியானது தான். அதனால் நம்ம ஸ்பீடாக போகிறோம். சரிங்களா? உடனே ஸ்பீடாக போகிறோம்னு சொல்லிடுறாங்க. 14வது கொஸ்டின். சரிங்களா? பிறமொழி சொற்கள் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்குது. சரிங்களா? ஐதீகம்னா உலக வழக்கு அப்படின்னு இருக்குது. சரிங்களா? அதை போக ஆர்ன்மெண்ட்னா பார்த்தீங்கன்னா ஒர்ன்மெண்ட்னா அணிகலன். சரிங்களா? வரும். அப்போ பார்த்தீங்கன்னா இது அவேர்னஸ்னால் விழிப்புணர்வு வரணும். ஸோ தப்பாக கொடுத்துருங்க. டிரான்ஸ்லேஷன்னா மொழிபெயர்ப்பு. இதுதான் சரியாக கொடுத்துருங்க. பஞ்சக்ஷனாக நிறுத்தப்படி. ஸோ பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி மட்டும் தான் சரியாக கொடுத்துருக்காங்க. மீதியால் தப்பாக குழப்பி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது அலுவல் சார்ந்த கலைச்சொல். பாருங்களேன் எப்படிலாம் கொஸ்டின் எடுத்துருக்காங்க. ஒரு
ஒரு இதே கிடையாது. டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாணவர்களுக்கு வந்து பார்த்தா ஒரு இப்போ கஷ்டப்படுவாங்க. மாணவர்கள் நலனே வந்து பார்த்தா இப்போ விரும்புவது கிடையாது. சும்மா நீ மாட்ட கொஸ்டின் எடு, நம்ம பார்த்துக்கலாம், நம்ம வைக்க தான் சட்டம் அப்படின்னு வந்து பார்த்தா அந்த கொஸ்டின் எடுக்க முட்டாள் அவரும் அதுக்கு மேலே முட்டாள்னு நினைக்கேன். ப்ரொஃபஸராக என்ன இது என்ன படிச்சிருக்காருன்னு தெரில. இப்படி தான் அந்த ஒரு கொஸ்டினாக வந்து எடுத்துப்பாங்க. அப்படியே வந்து பார்த்தா என்னன்னே தெரியாமல் முகில்நாச்சின்னு அந்த உரைநடையை பேசுறதால அவங்க பேரை வச்சுருப்பாங்க. என்ன எடுக்காங்க தெரியல. இன்னும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4லலாம் என்னென்ன இது பண்ண போகிறாங்க, கூத்து பண்ண போகிறாங்கன்னு தெரில. நிறுத்தல் குறியீட்டில் ஒரு சரியான நிறுத்தல் குறியீடெலாம் தப்பாக சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன செய்தாங்கன்னு தெரில. பாருங்களேன் குரூப் 4ல் என்ன கூத்துலாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்குவோம். சரி வாங்க. நுகர்வோர்னால் இதுதான் சரியானது சரிங்களா. ஏன்னா இதில் சரியான இணை வந்து பார்த்தீங்கன்னா பண்டம் பாண்டமா, கலப்படம் காலப்படமா, கடற்பணம் வந்து பார்த்தா கடற்பயணம் கடல் பயணமா, இதெல்லாம் வந்து பார்த்தா அலுவலர் சார்ந்த நுகர்வோர் கன்சியூமர் வந்து பார்த்தா எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அலுவலர் சார்ந்த சொல்ல வரும்னு தெரில. ஆனால் இந்த நாளில் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்சராக இருக்குது. அதுதான் வந்து பார்த்தா கொஞ்சம் கன்சியூமர் நம்ம வாடிக்கையாளர்கள் வருவாங்களா அதை குறைத்து இருக்கிறதுக்கு அப்போ வந்து பார்த்தா அவங்கள எடுத்துக்கலாம். அது படி எடுத்தாங்கன்னா அதை தான் எடுக்க முடியும். புலி என்ன செய்யும்னு கேட்டுக்காங்க. ஒளி மரபு. புலி என்ன செய்யும்? உரிமை தான் செய்யும் சரிங்களா. ஆடு என்ன செய்யும்? ஆடு கத்தான் செய்யும். சரி, நான் கோவிலுக்கு செல்வேன். வந்திருக்கு. இப்போ வந்துருச்சு என்னது எதிர்காலம்னு சொல்லியிருக்கேன் சரிங்களா. எதிர்காலம். அப்போ வந்து பார்த்தா அது கிடையாது. ஏறினான் இது இறந்த காலம். சென்றேன் இது இறந்த காலம். கேட்டால் இறந்த காலம். கரெக்டு. அப்போ ஆன்சர் டி. 20வது கொஸ்டின் பாருங்கள். இணைப்பு சொல் கொடுத்துருக்காங்க. இணைப்பு சொல் நீங்கள் போய் ரீட் பண்ணணும். நல்லா ரீட் பண்ணிங்கனாலே புரியும். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை அப்படின்னு நம்ம கேட்போமா. அப்போ ஏன்னா மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை, எனவே மரங்கள் தான் அப்படி வராது. ஏன்னா மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை நம்ம கேட்கும். நிறைய மரங்கள் மரத்தை வளருப்பா அப்படின்னு கேட்கும். எதுக்குன்னு கேட்கும். ஏன்னா அது மலைக்கு அடிப்படையாக இருக்குது அப்படின்னு சரிங்களா. அப்படி சொல்லிட்டோம் சரிங்களா. அந்த குறிநெடில் இதெல்லாம் சொல்பொருள் மாதிரி தான். இந்த குறிநெடியில் நீங்கள் நிறைய சொல்பொருள் சரிங்களா. நியூ புக்கு 6 to 12 வரைக்கும் நியூ புக்கு, 6 to 12 வரைக்கும் ஓல்டு புக்கு. வேறு வந்து பார்த்தா சிறப்பு தமிழ் எங்கேயாவது சொல்பொருள் அதில் இருக்காது. இந்த சொல்பொருள் நல்லா படித்து வச்சுருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதெல்லாம் போட முடியும். அதான் ஒளி வேறுபாடு இந்த டாப்பிக்லாம் வந்து பார்த்தா சொல்பொருள் ரிலேட்டடாக தான் வரும். ஓரெழுத்து மொழி இதெல்லாம் அப்படி தான். வழி வாளி. அப்போ பாருங்கள் வழினா உங்களுக்கு காற்றுன்னு தெரியும், வாளினா பாத்திரம். அப்போ அதை வச்சு எடுத்துடலாம் சரிங்களா. அதை பாருங்கள் சொற்களை இருந்து புதிய சொல் உருவாக்கணும். சரியான சொல்லாக இருக்கணும். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லாக இருக்கணும். கோல் மீன் ஒரு சொல் கிடையாது, வெளி மீன் கிடையாது, எழுது கண் கிடையாது. அப்போ விண்மீன் அப்படின்னு ஒரு சொல் இருக்குது. அப்போ ஆன்சர் சி. காலையில் சேவல் என்ன செய்யும்? கூவியதா அகவியதா? கூவியது தான் வரணும். கோழி தான் கொக்கரிக்குது சரிங்களா. அது சரியான எழுத்து விளக்க சொல் கேட்டிருக்காங்க சரிங்களா. எண்ணெய் தேய்த்து குளித்தேன். எண்ணெய் தேய்ச்சி. எண்ணெய் தேய்ச்சலாம் கிடையாது. எண்ணெய் கிடையாது, எண்ணெய் தான் வரும். அப்போ எண்ணெய் தேய்த்து குளித்தேன். ஆன்சர் ஏ தான் கரெக்டு. அது 25வது பாருங்கள். சரியான எழுத்து வழக்கு தொடர் கேட்டிருக்காங்க. பக்க சுவரில் தான் வரணும், சுவற்றில் வரக்கூடாது. அப்போ பாருங்கள் சுவரில் 2 இருக்குது. அதுலேயும் பாருங்கள் வலது பக்கம் கிடையாது, பக்க சுவரில் தான் வரணும் சரிங்களா. அதான் பாவக்காய் கிடையாது, பாகற்காய் வரணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. வத்தல் கிடையாது, வற்றல் தான் வரணும் சரிங்களா. வத்தல் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சு வழக்காயிரும். சரியான வழக்கு வற்றல் தான் வரணும். அப்போ வந்து ஆன்சர் பி சரிங்களா. சரியான நிறுத்தல் குறி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆச்சரியக்குறி வச்சு தான் கேட்டிருக்காங்க. தமிழ் இனிமே தான் என்ன சரிங்களா. ஆச்சரியக்குறி வந்திருக்கு. ஸோ அதுதான். அதை பாருங்கள். சரியான நிறுத்தல் குறி இடப்பட்ட சொற்றோடைய கண்டறிகன்னு இருக்காங்க. இதெல்லாம் பாருங்களேன். நான் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஃபுல் ஸ்டாப் இல்லை. அப்போ இந்த கொஸ்டினே தப்பு தான் சரிங்களா. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது இப்படிலாம் கொஸ்டின் கேட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். உனக்கு பாவு ஓடணுமா வேண்டாமா என்றான் ரகு. இது எங்கே இருக்குன்னா 8th நியூ புக்கில் இருக்குது சரிங்களா இந்த சென்டென்ஸு. அப்போது வந்து பார்த்தோன்னா இது இரட்டை மேல் குறி கண்டிப்பாக வரணும். ஏன்னா நேர்கூற்று சரிங்களா. நம்ம என்ன நினைப்போம்? ஓடணுமா வேண்டாமா, நீங்கள் ஒன்று ஏ எடுப்பீங்க இல்லை பி எடுப்பீங்க அப்படி தானே. இது ரெண்டும் எடுக்கவே கூடாது. ஏன்னா வந்து பார்த்தோன்னா வினாக்குறி வரணும். ஆனால் ஒரு வினாக்குறி வருதா 2 வினாக்குறி வருதா இங்கே, இதுதான் நம்மளுக்கு டாஸ்க்கு சரிங்களா. அப்போது வந்து பார்த்திங்கன்னா 2 வினாக்குறி ஓடணுமா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம கால் புள்ளி யூஸ் பண்ணிவிட்டு ஒரு கமா யூஸ் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல மட்டும் கேட்டால் போதும். அப்போ ஆன்சர் ஏ தான் சரியான ஆன்சர் சரிங்களா. அடுத்த பாருங்கள் 29வது கொஸ்டின். மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று ஔவையார் பாடியுள்ளார். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டினே தப்புன்னு தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா லாஸ்ட்டு ஃபுல் ஸ்டாப்பே வரல. அப்போ எப்படி இந்த ஆன்சருக்கு கொடுக்காங்க? இப்படி தான் கொஸ்டினில் இறங்க மாதிரி தான் எடுக்காங்க. ஆனால் இருக்கட்டும். ஆனால் இதில் நம்ம என்ன ஆன்சர் நல்லா எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேர்கூற்றாக தான் சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஒற்றை மேல் குறி எதுலையும் வரல, அதை வச்சு நீங்கள் எடுத்துடலாம் சரிங்களா. ஆயினும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்மா வரையக்கூடாது. அதை வச்சு நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிங்கன்னா அப்போ பாருங்களேன். இது மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று ஔவையார் பாடியுள்ளார் என்று பாடி தான் இருக்குது. அப்போ நேர்கூற்று மாதிரி தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இரட்டை மேற்குறி தான் வரணும் சரிங்களா. ஆன்சர் ஏ சரிங்களா. பாடலை பாடுவது கமலாவா விமலாவா அப்படின்னு கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா
என்னது இதில் கேட்காங்க, ஒரு ஐயத்தில் தான் கேள்வி கேட்காங்க. சரிங்களா, உணர்ந்தபடி கூறுவது உள்ள கவிதை, சொற்களை ஒழுங்குபடி சொல்லணும். அப்போ உள்ளதை உணர்ந்தபடி கூறுவது அது கவிதை சி. சரிங்களா, கடைக்கு சென்று சிலப்பதிகார புத்தகம் இருக்கிறதா என்று கடைக்காரரிடம் வினாவது பார்த்தீங்கன்னா நம்ம வாங்குறதுக்காண்டி கேட்குவோம். அப்போ பார்த்தீங்கன்னா குழல் வினா. சரிங்களா, சரியான மருவு கேட்டிருக்காங்க. கும்பகோணம் குழந்தை கரெக்டாக இருக்குது. சரிங்களா, நாகர்கோவில் நாகை கிடையாது, நாஞ்சில் நடு வரணும். ஸோ புதுக்கோட்டை புதுகை வரணும், புதுச்சேரி தான் புதுகை வரணும். மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க, தவறாக இருக்குது. அப்போ ஆன்சர் அதுதான். சரிங்களா, அதை பாருங்கள். சிக்கல் என்பது பிறமொழி சொல், ப்ராப்ளம் என்பது பிறமொழி. அப்போ பிரச்சனை அதுதான் பார்த்தீங்கன்னா. சரிங்களா, அப்போ பாருங்களேன், இங்கே பாருங்கள், இதில் பிறமொழி சொற்கள் அற்ற தொடர் கேட்டிருக்காங்க. ப்ராப்ளம் பிறமொழி இது சொல் தான். சரிங்களா, ஃபஸ்ட்டு இது பிறமொழி சொல் தான். அப்போது இது முன்னு தான் நம்ம ரெண்டில் தான் ஏதோ பார்க்க போகிறோம். பிரச்சனை சிக்கல். சரிங்களா, பி. சரிங்களா, பியை பிரிச்சிங்கன்னா இப்பு ப்ளஸ் எந்த வரும், பியை பிரிச்சிங்கன்னா இப்பு ப்ளஸ் ஈன்னு இருக்கும். சரிங்களா, தனிக்குறியில் எடுத்து ரகரம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன். தனிக்குறியில் எடுத்து ரகரம் வந்துச்சுன்னா இது என்னதுன்னா பிறமொழி சொல். அப்போ இது தனிக்குறியில் எடுத்து என்னதுன்னா ரகரம் வந்திருக்கு. அப்போ இது பிறமொழி சொல், இது பிரச்சனை. சரிங்களா, சிக்கல் தான் இதில் சரியாக இருக்குது. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி. சரிங்களா, வலுவு சொல்லற்ற தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போது பார்த்தீங்கன்னா புஞ்சை வரக்கூடாது, புன்சை தான் வரணும். ஸோ அதை வச்சு நீங்கள் எடுத்துடலாம். சரிங்களா, ரோட்டோரெல்லாம் கிடையாது, அப்போ அது கிடையாது. அப்போ என்ன வரும், இது பூஞ்சைன்னு இருக்குது, அதுவும் தப்பு. அப்போ புஞ்சை. சரிங்களா, அதுவும் தப்பு. அப்போ புன்சை நிலம் தான் வரணும், புன்சை நன்சை அதுதான் நம்ம சரியான வார்த்தையாக பார்த்துருப்போம், படிச்சிருப்போம். சரிங்களா, 36ஆவது கொஸ்டின் கேண்மை. கேண்மையோட பொருந்தா சொல் கேட்டிருக்காங்க. கேண்மை நட்பு கரெக்டு தான், உறவு கரெக்டு தான், தோழாமை கரெக்டு தான். ஆனால் பிரிவு பார்த்தீங்கன்னா எது, அது பார்த்தீங்கன்னா பொருந்தா சொல் தான். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா கேண்மைக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. சரிங்களா, சுரதா மீதி 3 சரியாக இருக்குது. சுரதா ஈட்டு நூல்கள் இல்லாத எது கேட்டிங்கன்னா பொருந்தா சொல்ல, தமிழ் சிட்டு தான் சுரதா ஏற்றாத நூல்கள். ஓரினம் சார்ந்த சொற்களுள் பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க, ஒரே இனமாக இருக்கணும், அதில் பார்த்தீங்கன்னா ஒன்றே பொருந்தாது இருக்குமா அப்படின்னு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்ஷனை வச்சு எடுத்தாலே பாருங்களேன், நிலம், காற்று, வானம், மலை கொடுத்துருக்காங்க. ஐம்பெரும் பூதங்கள், ஐம்பூதங்களில் மலை என்பது பார்த்தா நிலத்தில் ஒன்று தான் வரணும். ஸோ அது தனியாக கொடுத்துருக்காங்க. அப்போ நிலம், காற்று, வானம், நீர் அதுதான் வந்திருக்கும் தவிர மழை வராது. சரிங்களா, நெருப்பு தான் வந்திருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா அது வராது. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா பொருந்தாது அதுதான். சரிங்களா, மீதிலாம் பார்த்தீங்கன்னா முத்து, பவளம், சங்கு, கிளிஞ்சல் எல்லாம் சரி தான். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் கரெக்டு தான். நிற்பது, ஊறுவது, பறக்கிறது, நடக்கிறது இதுவும் கரெக்டு தான். இப்போ ஆன்சர் டி தான். ஒருமைக்கு எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா பன்மை. பசி இன்றி, இது எப்படி பசி ப்ளஸ் இன்றின்னு பிரிக்கணும். சரிங்களா, இ ஐவழி எவ்வும் ஏனி உயிர்வழி வவும், அது சி இ. அப்போ இ அதை இன்றின்னு இருக்கும். சரிங்களா, உடம்புடுமை அப்போ பசின்னு இருக்கும். சரிங்களா, அப்போ இ ப்ளஸ் இ இருந்து இ ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா பசி இன்றின்னு ஆயிரும். சரிங்களா, பசி இன்றின்னு ஆயிரும். அடுத்த பாருங்கள் 41 உள்ளுவது எல்லாம். சரிங்களா, இது எதுனா குற்றில் உகரம். அப்போ உகரம் போயிட்டு இத்து இருக்கும். இத்து ப்ளஸ் ஏ பார்த்தோன்னா என்ன ஆச்சுன்னா தேயாயி உள்ளுவதெல்லாம் வரும். இப்போ என்ன ஆன்சர் வரும், ஆன்சர் பி. வானொலி, இது அப்படியே உடல்மையில் உயிர் ஒன்றுவது இயல்பு விதிப்படி வானொலின்னு அனுப்பிச்சு. டைரி ஃபார்ம் அப்புறம் பார்த்தா பால் பண்ணை. சரிங்களா, அதான் 19னா பார்த்தா பின்னுதல். சரிங்களா, 45 இதெல்லாம் பார்த்தா இந்த இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சது இது ஸ்கூல் புக்கில் உள்ளது நம்ம தெரியுதுனாலும் போட்டுட்டோம். இப்போ இந்த குரூப் 2 ஏல தான் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் உள்ள கேட்டுருந்தாங்க. அதெல்லாம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ நமக்கு தெரியல, எவனும் தெரியாது, அவ்வளோதான் நினச்சிட்டு தூர போயிட்டே இருக்கணும். தெரியல நினச்சிங்கன்னா கஷ்டம். சரிங்களா, ஏன்னா குரூப் 4 எல்லாத்துக்கும் தமிழ் தான். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது, நமக்கு தெரியல எவனும் தெரியாது, அவ்வளோதான். ஜிகே நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ காண்டு படிக்க முடியும் அவ்வளோ படிங்க. சும்மா அது இருக்குதையும் படிக்காமல் வெளியும் படிக்காமல் வெளியே நம்ம எங்கே கேட்பாங்கன்னு தெரியாது, அதையும் நினச்சி இருக்குதையும் விட்டுட்டு போயிருந்தால் இதாகி போயிடும். சரிங்களா, அதை பாருங்கள். கூட்டுகளில் சரியான கூற்று கேட்டிருக்காங்க. சிற்பக்கலை வடிவமைப்பு 5 கிடையாது. மாண்பு 3 தலைமுறை கிடையாது. பஞ்சபண்டர் முதலாம் நரசிம்ம உருவாக்கப்பட்டதுன்னு இருக்காங்க. ஆமாம், இது கரெக்டாக தான் இருக்குது. மாமல்லருக்கு குன்று நிழல் தெரியாது. சரிங்களா, அதனால் அதுவும் தப்பு தான். அதை பாருங்கள். செயற்பாட்டு வினை தொடரை கண்டறிங்கன்னு இருக்காங்க. செயற்பாட்டு வினைனாலே வரையப்பட்டது, இது ஈஸியாக எடுத்துடலாம். கவிதா நேற்று வந்தால், இது தன்வினை தொடர். செயற்பாட்டு வினையை வாக்கியத்தை தேர்ந்தெடுன்னு இருக்காங்க. உரை அமுதாவால் படிக்கப்பட்டது. சரிங்களா, அதை பாருங்கள். பிறவினை தொடர் வருவித்தால். சரிங்களா, இதை வச்சு எடுத்துடலாம். அடுத்த பாருங்கள். கல்வியின் சிறப்பே உணர்ந்த மாணவன் சக மாணவர்களுக்கு இது உணர்த்தி சென்றான். அப்போ என்ன வரும் ஆன்சரு, 50வது பி தான் வரணும். சரிங்களா, அதை இருவினைகள் பொருள் வேறுபாடு கேட்டிருக்காங்க. கண்ணன் டேஸ் நிலையில் பானைகளை டேஸ், பானையை வனைந்தான் தான் வரணும். ஸோ பார்த்தோன்னா ஆன்சர் வனைந்தான், இதுதான் இருக்குது. இப்போ இது ஆன்சர்
அப்போ இது கண்ணன் வளைந்த நிலையில் பானைகளை வளைந்தான். சரிங்களா? சொற்களை ஒழுங்குபடுத்திக்கிட்டு அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலை கூறுவது அகத்திணை. அகத்திணை இது அன்புடைய தலைவன் இடையிலான தலைவி உறவு நிலை கூறுவது அகத்திணை. அப்போது அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலைகளை கூறுவது அகத்திணை. இதுதான் சரியாக இருக்குது. 53 கொஸ்டின் பாருங்கள். காஸ்மிக் ரேஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் அகசிவப்பு கதிர்கள் கிடையாது, விண்வெளி கதிர்கள். அகசிவப்புனா இன்ஃப்ராரெட் ரேஸ்ன்னு வரும். சரிங்களா? டெர்மினாலஜினா வந்து பார்த்தீங்கன்னா கலைச்சொல். சரிங்களா? இமெயிலில் என்னது வரும்? மின்னஞ்சல். சரிங்களா? செலியன் வந்தான் வரணும். சரிங்களா? அதை பாருங்க. 57 கொஸ்டின். சென்னை என்ற நகரம் கிடையாது, சென்னை என்னும் நகரம் தானே வரணும். ஆன்சர் ஏ. சரிங்களா? எனும் கிடையாது, எண்ணும் வரணும். சாரி, எண்ணும்னு வரணும், எண்ணும் கிடையாது. சரிங்களா? தொல்காப்பிய கடமையத்தை இது முன்னீர் நறு. ஆறப்படுதல்னால் வந்து பார்த்தீங்கன்னா இது தாமதித்தல். சரிங்களா? தாமதமாக பண்ணது தான் ஆறப்படுதல். அப்போ பாருங்களேன், கரை அழுக்கு கரெக்டு தான். அதை பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சரியான இணை பொருத்தமான இதுதான் கேட்டிருக்கேங்க. அப்போ என்னது வரும்? கரை அழுக்கும் கரெக்டு. சரிங்களா? பனி தப்பு, அலை தப்பு, தாள் தப்பு. அப்போ வந்து ஆன்சர் ஏ தான் கரெக்டு, கரை அழுக்குன்னு. அதாவது விருந்தே புதுமை என்று தொல்காப்பியர் கூறியுள்ளார். அப்போ பாருங்கள், விருந்தே புதுமை என்று கூறியவர் யாருன்னா தொல்காப்பியர் விருந்தே புதுமைன்னு சொல்லினார். அதை பாருங்கள். விடை கேட்ட வினாக மாணவர் ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர்கள் கேட்கும் வினா. மாணவர் தெரியாமல் தான் ஒரு கேள்வி கேட்காரு. அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா அரியா வினா. சரிங்களா? இளங்கோடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார். அப்போ பாருங்கள், சிலப்பதிகாரத்தை இளங்கோடிகள் இல்லை, சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் கேட்டால் இளங்கோடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார். அப்போ ஆன்சர் பி தான் வரணும். 64. ஸ்டீபன் ஹாக்கிங் தற்காலத்தில் ஐன்ஸ்டைன் என்று புகழப்படுகிறார். அப்போ இது தற்காலத்தில் ஐன்ஸ்டைன் என்று புகழப்படுவர் யார்? அப்போ ஸ்டீபன் ஹாக்கிங் தற்காலத்தில் ஐன்ஸ்டைன் என்று புகழப்படுகிறார் அப்படின்னு கேள்வி வந்துடும். பொக்கிஷம் செல்வம் கரெக்டு தான். சாஸ்தி மிகுதி கரெக்டு தான். விஸ்தாரம் பெரும்பரப்பு கரெக்டு தான். சிங்காரம் என்பது விகாரம் கிடையாது, அழகுன்னு வரணும். ஸோ அது தவறாக இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து டி தான். சரிங்களா? பசுமரத்து ஆணி போல ஊமை தொடர் கேட்டிருக்காங்க. அப்போ அது எளிதில் நல்ல மனதில் பதியும். மடைத்திருந்த வெளில போகிற வந்து பார்த்தீங்கன்னா தடையின்றி மிகுதியாக போகும். சரிங்களா? மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து கேட்டிங்கன்னா எது? ஏ. சரிங்களா? ஏ தான் வந்து பார்த்தா மொழியோட முதலிலும் இறுதியிலும் வருது வினா எழுத்து. அதாவது வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடை செல்கிறாய் என்று அக்கா தம்பியிடம் வினாவி வேலையை சொல்லுதல் வந்து பார்த்தா அது ஏவல் வினா. பருப்பு உள்ளதா என்று வணிகரிடம் வினாவது நம்ம வாங்குவதற்காண்டி கேட்கும். அப்போ குழல் வினா. நட இறந்த காலம் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தா நடந்தால் 2 இது இருக்குது. நிகழ்காலம் நடக்கிறாள். சரிங்களா? அப்போ இது கரெக்ட் தான். எதிர்காலம் நடப்பால். இப்போ இவ்வு வந்தால் எதிர்காலம்ன்றங்க. அப்போ அது கரெக்டாக இருக்குது. அப்போ ஆன்சர் ஏ தான் கரெக்டு. அதை 72 கொஸ்டின் பாருங்கள். நிறுத்தல் குறி கேட்டிருக்காங்க. ஐயா என் பெயர் மதிக்கையல். இது எங்கே இருக்குன்னா 6th நியூ புக்கில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாமல்லபுரத்தை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடம் போயிட்டு இருக்குமா. அந்த பாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதை மாதிரி போயிட்டுருக்கும். அதில் வரத பாயிண்ட் தான் இது. சரிங்களா? அப்போ பாருங்கள், ஐயா என் பெயர் மதிக்கையல். அப்போ வந்து இது ஒரு நேர்கூற்று. சரிங்களா? நம்ம ஒரு ஷார்ட்டாக நேமை சொல்லல் வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கி ஒரு ஃபுல் ஸ்டாப் இது வைப்போமா. அப்போ தான் மா தி க எல் அப்படின்னு ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க. ஐயா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு லெட்டர் எழுதில் பாருங்களா, ஐயா அப்படின்னு போட்டு தான் எழுதுவான். அப்போ ஆன்சர் எழுதுனா ஏ தான் சரியானது. அதை பாருங்கள். 73 நிறுத்தல் குறிகளை அறிதலில் சரியானதுன்னு கேட்டுங்க. இதுதான் தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்ப கலைக்கூடமாக மாமல்லபுரம். சரிங்களா? இதில் இது வந்து பார்த்தா நேர்கூற்றாக அந்த வந்து பார்த்தா அந்த சென்டென்ஸ் வந்துட்டு இருக்கும். சரிங்களா? இதுதான் அப்படின்னா வந்து ஆச்சரியக்குறி வரக்கூட கேள்விக்குறி வரக்கூடாது. இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா நமக்கு ஃபுல் ஸ்டாப் எங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், தப்பாக கொடுத்துருக்காங்க. ஆன்சர் இதை வச்சு எடுத்தோன்னா ஏன்னு. சரிங்களா? சரியான தொடர் கேட்டாங்க. பொருத்தமான காலத்தில் பாடம் படித்து முடித்தான் இறந்த காலம். பாடம் படித்தான் இறந்த காலம் கரெக்டாக இருக்குது. படிக்கிறான் நிகழ்காலம் இருக்கணும். படிப்பான் இது வந்து பார்த்தா எதிர்காலம் இருக்கணும். ஸோ தவறு. சரிங்களா? துய்ப்பதுனா கற்பது மலர். துணர்னா இதெல்லாம் தப்பாக இருக்குது. துணர்னா மலர்கள் வரணும், தப்பு. துய்ப்பதுனா கற்பது தருதல், தப்பு. லயத்துடன் சீராக வரணும், தப்பு. புலைனா துளை கரெக்டாக இருக்குது. சரிங்களா? ஆன்சர் பி. 76 பாருங்கள். சிலம்பு செல்வர் வந்து பார்த்தா மாப்பூசி. ஏற்புதிதாக வந்து கூபாரா. பூத்தொடுத்தல் வந்து உமாமகேஸ்வர். பரிபாடல் கிரந்தையர். சரிங்களா? அப்போ ஆன்சர் என்ன வரும்? 4, 3, 1, 2. சரிங்களா? அப்போ ஆன்சர் சி. நெடித்தொடர் குட்டியில் கொடுத்துருக்காங்க. அப்போ தப்பு. வன்தொடர் குட்டியில் கொடுத்தா தப்பு. உயிர்த்தொடர் குட்டியில் கரெக்டாக இருக்குது. உயிர்த்தொடர் மென்தொடர் குட்டியில் தப்பு. அப்போ பாருங்களேன், நெடித்தொடர் குட்டியில் வந்து பார்த்தோன்னா இது வன்தொடர் குட்டியில் இருக்கிற பாக்கு. உயிர்த்தொடர் குட்டியில் இருக்கிற வந்து பார்த்தோன்னா கரெக்டு. இது மென்தொடர் குட்டியில் கொடுத்துருக்காங்க. இது இடைத்தொடர் குட்டியில் இருக்கும். சரிங்களா? அப்போ ஆன்சர் சி தான் கரெக்டு. 78 பாருங்கள். ஒரு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ பாருங்கள், ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். அப்போ ஆன்சர் என்ன? ஆன்சர் கரெக்டாக இருக்குது. ஓர் இரவு கரெக்டு. ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். ஸோ ஆன்சர் டி தான் கரெக்டாக இருக்குது.
அதை மரத்தின் கிளையில் ஒரு பறவை, ஏன்னா வந்து பார்த்தா உயிர்மை எழுத்து முன்னாடி ஒரு வரணும். அப்போ ஆன்சர் ஏ கரெக்டாக இருக்குது. இந்த பெரியவரோட அடிநிலையிலிருந்து தான் தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்றார் காந்தியடிகள். அப்படி காந்தியடிகள் குறிப்பிட்ட அந்த பெரியவர் யாருன்னா ஊஎஸ்ஆ தான். செம்மல்னால் என்னென்னு கேட்டுக்கோங்க, பூவோட வாடின நிலையை தான் நம்ம செம்மல் சொல்லுவோம். சரிங்களா? குகை ஓவியங்கள் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருட்களில் ஒன்று எதுன்னு கேட்டால் அது வந்து மண் துகள் தான் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? நட என்னோட வேர்ச்சொல்லியோட தொழில் பேர் கேட்டால் நடத்தல். நடந்த பெயரச்சம், நடந்தது வினைமுற்று, நடந்து வந்து வினையச்சம். நட என்னும் வேர்ச்சொல்லி வினைமுற்று, நடந்தான். சரிங்களா? கான் என்னும் வேர்ச்சொல்லியோட தொழிற்பேர் காணல். சரிங்களா? 86 கொஸ்டின் படித்தான் என்னும் வேர்ச்சொல்லோட தருக கேட்க வேர்ச்சொல் கேட்குங்க. இப்போ எனது படி. சரிங்களா? அடுத்தல இலைக்கு வேறு பேர் தலை. சரிங்களா? ஒரு பொருள் தரும் பழச்சொல். சொல்னா மொழி, பதம் கிளவின்னு வரும். அப்போ பதம் மொழி. சரிங்களா? பறவையிடம் இருப்பது வந்து பார்த்தா இறகு. 90 மனம்னா உள்ளம், மனம்னா வாசனை. ஸோ அந்த ஆன்சர் பி. குரங்கிடம் இருப்பது வால், கரெக்டு தான். மன்னரிடம் இருப்பது வால், கரெக்டு தான். சரிங்களா? குரங்கிடம் கரெக்டு தான். சரிங்களா? மன்னரிடம் இருப்பது வால், இந்த வாளுக்கு வரும். எப்படி? இந்த வால் கிடையாது, இந்த வால் தானே இருக்கணும். அப்போ இதுதான் கரெக்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா மனிதன்கிட்ட குரங்கிட்ட இருக்கணும், மற்ற மிருகத்திட்ட இருக்கணும் அந்த வால். பறவையிடம் இருப்பு இறை, கரெக்டு தான். சரிங்களா? இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டுக்கங்க, தவறானது கேட்டுக்கங்க. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் தவறானது. சரிங்களா? தவறானது கேட்டுக்கங்க. சொற்கள் கரெக்டு தான். படங்கள் கரெக்டு தான். புல் வந்து பார்த்தீங்கன்னா புட்கள் வராது, எது பொருட்கள்னு வரணும். சரிங்களா? பொருட்கள்னு வரணும். ஸோ தவறு. புல் வந்து பார்த்தீங்கன்னா பொருட்கள் அப்படின்னு வரணும், அது தவறாக இருக்குது. கைகள் கரெக்டு தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் தவறாக இருக்குது. ஏன்னா தவறாக நீ தான் கேட்டிருக்காங்க. பிழையற்ற தொடர் கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள், அவை. சரிங்களா? பறந்து சென்றன பன்மையில் இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஆன்சர் டி தான் கரெக்டாக இருக்குது. அதை பாருங்கள், ஒருமைப்படும் பிழையற்ற தொடர். சரிங்களா? உப்பு நெல்லும் ஒரே மதிப்புடனாக இருந்தது எப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்களேன், உப்பு நெல்லும் ஒரே உடையவனாக. சரிங்களா? அப்போது 1 2, அப்போ 2 இதை சொன்னாலும் பன்மையில் முடியணும், இருந்தன. சரிங்களா? அதை இதில் இருந்தன இருக்கே சார் கேட்டால் ஒரே மதிப்புடையதாக ஆக வர, மதிப்பு உடையவனாக. அப்போ ஆன்சர் ஏ தான் சரியானது. சரிங்களா? வவுல்னா உயிரெழுத்து, கான்ஸ்டன்ட்னா மெய்யெழுத்து, கன்வர்சேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா உரையாடல், டிஸ்கஷன் கலந்துரையாடல். சரிங்களா? அப்போ வந்து பார்த்தா 2 1 4 3 ஆன்சர் ஏ. 96 கொஸ்டின் பாருங்கள், ஒரு பத்தி கொடுத்துட்டாங்க, அதுலேருந்து நம்ம 100 கொஸ்டின் வரைக்கும் கேட்டுங்க. அப்போ பாருங்கள், இந்த பத்தி படிக்கலாம். தமிழ்நாட்டின் தேசிய பறவையாக மரகத புறா விளங்குகிறது. இந்த பறவை மலைக்காடுகளிலும் அடர்ந்த ஈரமான இடங்களிலும் வாழ்கின்றன. இப்பறவையின் இறக்கைகள் மரகத பச்சை நிறத்தில் இருக்கும். மரகத புறா பறப்பதனை விட நிலத்தில் நடப்பதனை மிகவும் விரும்புகிறது. இந்த பறவை விதைகள், பழங்கள், பல்வேறு வகையான தாவரங்களை விரும்பி உண்ணும். இந்த பறவை மரங்களில் கூடு கட்டி முட்டையிடுகிறது. இந்த பறவைகளோட முட்டை மஞ்சள் கலந்த வெண்ணிறத்தில் காணப்படும். இந்த பறவை எளிதாக பழகக்கூடிய வகையில் உள்ளது அப்படிங்கிறாங்க. அப்போ தமிழ்நாடு தேசிய பறவைன்னு கேட்டிங்கன்னா மரகத புறா தான். அது தேசிய பறவை வாழும் இடம்னு கேட்டிருக்காங்க. அது வாழும் இடமே வந்து மலைக்காடுகளில் தான் வாழும். இதன் முட்டையோட நிறம் கேட்டிருக்காங்க. முட்டையோட நிறம் மஞ்சள் கலந்த வெண்ணிறம்னு இருக்காங்க. மஞ்சள் கலந்த வெண்ணிறம். பறவை முட்டையிடும் இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே முட்டையிடும் இருக்காங்க பாருங்கள். இந்த பறவை வந்து பார்த்தா என்னது மரங்களில் கூடு கட்டி முட்டையிடுதுன்னு இருக்காங்க. அப்போ இது மரங்களில் தான் முட்டையிடும். பறவையோட இறக்கையின் நிறம் கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மரகத பச்சையில் தான் இருக்கும். அதான் வந்து பாருங்கள், இந்த இறக்கைகள் மரகத பச்சை நிறத்தில் இருக்குன்றிருக்காங்க. அப்போ அந்த பத்தியை கொடுத்துட்டு அப்படியே கேள்வி கிட்ட தான் நம்ம அப்படியே எழுதிடலாம். 100க்கு நீங்கள் வந்து பார்த்தா சரியான விடையை எத்தனை மாணவர்கள் அளித்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் 2600 கொஸ்டின் பார்த்துட்டோம். சரிங்களா? இன்னை விட 2600 கொஸ்டின் முடிஞ்சுட்டு 4200 கொஸ்டின் தான் நம்ம டார்கெட்டு. 4200 கொஸ்டினுக்கு அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குரூப் 4 தெரியல போய் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கோர் பண்ணுவீங்க. சரிங்களா? தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 25 நிமிஷம் தான் அதிகபட்சம் வரும். இந்த 25 நிமிஷம் நீங்கள் ஒதுக்கினீங்கனாலே போதும், நல்ல மார்க் எடுக்கலாம். சரிங்களா? இது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீ டைம் மாதிரி வச்சுக்கிடுங்க. எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு உங்கள்கிட்ட இருக்க புக்கு நல்லா படிக்க பாருங்கள். அன்வான்டாக நிறைய போய் தேடிட்டே இருந்தீங்கன்னா தேடிட்டே தான் இருக்கணும். எத்தனை வருஷம் ஆனாலும் படிச்சுட்டே தான் இருக்கணும். சரிங்களா? ஜிகே இருந்தாலும் எந்த புக்காக இருந்தாலும் அப்படி தான். சரிங்களா? இருக்க சோர்ஸை நல்லா படிச்சுட்டு அதை வச்சு எப்படி நம்ம வந்து பார்த்தா அதான் சொல்லுவாங்களா, ஒரு 1000 ரூபா மேக்கப் செட் இருக்குது, அந்த மேக்கப் செட்டை வச்சு அந்த பொண்ணு என்னது எவ்வளோ நம்மளை வந்து பார்த்தா அழகாக காமிச்சிக்கிட முடியுமோ அவ்வளோ அழகாக காமிக்கணும். அதுதான் திறமை. அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து பார்த்தா 10,000 மேக்கப் செட் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த பொண்ணு வந்து பார்த்தா அழகாகவே காமிக்க முடியாது, அந்த பொண்ணும் மேக்கப் போட முடியாது. அதனால் வந்து பார்த்தோன்னா இருக்கிற சோர்ஸை வச்சு நல்லா இது பண்ணிக்கணும். சரிங்களா? அதை விட்டுட்டு என்கிட்ட அது இல்லை இது இல்லைன்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? இருக்க சோர்ஸ் வச்சு நல்லா யூஸ் பண்ணாலே நல்ல மார்க் எடுக்கலாம். சரிங்களா? அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.